ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸில் இருக்கக்கூடிய லோஜியா டெவில் ஷூட்டில் டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கலி இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட டாப் 5 இருந்துச்சுன்னா அதே மாதிரி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக டாப் 10 போடலாம்னு நினச்சேன், பட் ஆனால் லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு மிச்சம் இருக்கிற டெவில் ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் சுருக்கி டாப் 5 அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜோவான், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராமிஷியா அப்படின்னு சொல்லி அதுக்கும் மூவ் ஆகி போகலாம். ஸோ எனிவே நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ்டோட அனிமே ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆகுமா இல்லை இதுக்கு அப்புறமேட்டு அப்லோட் ஆகுமான்றது எனக்கே தெரியல. எனிவே இன்னைக்கு வெயிட் பண்ணி பாருங்க. எரேஸ்டோட அனிமே ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ டெக்னிக்கலி மாங்கா ரிவ்யூ. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட 5th பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீசர் கிளவுனோட கேஸ் நோமி அப்படின்ற இந்த டெவில் ஷூட் தான். ஸோ சீசர் கிளவுனை நீங்கள் பங்க் ஹசார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஹோல் கேக் ஐலாண்ட் அண்ட் ஈவன் இப்போ இருக்கிற கவர் ஸ்டோரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துருக்கிறாரு. சீசர் கிளவுனோட டெவில் ஷூட்டை ஏன் இங்கே போட்டிருக்கு நிறைய பேர் யோசிக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவரோட டெவில் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஓவர் பவர்டான ஒன்று. ஸோ ஸ்மோக்கரோட டெவில் ஷூட் மாதிரிலாம் இவரது கிடையாது. அங்கே இருக்க கேஸ் காம்பனன்ஸை இவரால் மாற்ற முடியும். இவர் என்ன கெமிக்கல் நினைக்கிறாரோ அந்த மாதிரி கெமிக்கலை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கொண்டு வர முடியும். உண்மையிலே ஓவர் பவர்டான ஒன்று. இவர் கரெக்டாக யூஸ் பண்ணாரு அப்படின்னா ஈவன் ஒரு நேஷனை கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஷூட்டுக்கு பவர் இருக்குது. பட் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ் கிட்ட போனதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக அவர் யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் அவருக்கு தேவையான விதத்தில் அவர் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாரு. அவரோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழிக்கிறதா இருந்து அவர் அழிக்கல அப்படின்னா அவரை நம்ம குத்த சொல்லலாம். பட் ஆனால் நம்ம சீசர் கிளவுன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான இடங்களில் கரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் இப்போ இந்த கவர் ஸ்டோரியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க, கட்டாகுரி அண்ட் ஓவன். ஸோ 2 பேருமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டாகுரிக்கு கான்கோராக்கி இருக்குது, ஃபியூச்சர் சைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறது இலுஷன் அப்படின்றது அவரால் சொல்ல முடியல. ஏன்னா இவரோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. கேஸ் காம்பனன்ட்ஸை லைட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி லைட் அப் பண்ணிங்கன்னா போதும், மொத்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் இருக்குது. இன்னும் கரெக்டாக மாற்றிலாம் விட்டீங்க அப்படின்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகி மொத்த வேர்ல்டுமே எனக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் கூட ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர்ஸ் இருக்குது. எனிவே இது சீசர் கிளவுன்ட் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதை யூஸ் பண்ணல. அவருக்கு தேவையான இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு டெவில் ஷூட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5th பிளேஸில் நான் போட்டிருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவர் பவர்டுன்னு சொல்லிட்டு 5th பிளேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் பவர்டாக இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம 4th பிளேஸில் இருக்க டெவில் ஷூட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் டாக் மெரின் அட்மிரல் ஃப்ளீட் அட்மிரலான அகைனுவோட தான் மேகு நோமி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்மாவால் கிரியேட் பண்ணப்பட்டது. என்ன சொல்கிறது, த ஹாட்டஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். வெல் டெக்னிக்கலாக சாஞ்சியோட ஃபயர் இதை விட ஹாட் தான். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்மா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணிடும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்குறோம். வால்கனோவோட எரப்ஷன்லேருந்து வரக்கூடிய மேக்மா ரொம்பவே மோசமான டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதுக்கு டிஃபென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒயிட் பெட் கிட்டேருந்து வந்து அத்தனை அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைனு தாங்கினாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அனிமேல நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒயிட் பெட் வர்சஸ் அகைனு அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம அகைனு ஒயிட் பெட்டோட ஒரு பாதி முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. அஃபென்சிவான டெவில் ஷூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம அகைனோட டெவில் ஷூட் ரொம்பவே அஃபென்சிவாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓடா சொல்லியிருக்க விஷயம். பட் ஆனால் அதுக்காக இதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் அஃபென்சிவில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நம்ம மேக்மா அகைனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்மா பவரை யூஸ் பண்ணி மெரின் ஃபோர்டில் மீட்டியர்ஸ் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். ஸோ ரொம்பவே ஓவர் பவர்டான ஒரு டெவில் ஷூட். ஈவன் லோஜியா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணும்போது ரொம்பவே ஓவர் பவர்டான ஒன்று. அண்ட் அப்படின்னா இந்த ஒரு மேக்மா அவேக்கனிங் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே வல்கனோ மேக்மாவா மாறிடுச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? ஸோ ரொம்பவே பயங்கரமான ஒரு எபிலிட்டி. அண்ட் இதுக்கு மேலே இருக்க எபிலிட்டிலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேலே போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ எனிவே அடுத்ததான் நம்மளோட 3rd பிளேஸுக்கு போனீங்க அப்படின்னா கொரோகோரோ நோமி, அதாவது எனலோட டெவில் ஷூட். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டெவில் ஷூட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த மேக்மா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ இன்னொரு பக்கம் சீசர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சாருன்னா மொத்த வேர்ல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப் பண்ண முடியும். ஸோ மொத்த வேர்ல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான சூப்பரான அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிலிட்டியுமே இதுக்கு கிடையாது. பட் ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஓவர் பவர்டான ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட லைட்னிங்கோட ஸ்பீடில் உங்களால் மூவ் பண்ண முடியும். உங்களால் வந்து எல்லாமே அந்த ஸ்பீட்ல பண்ண முடியும். ஸோ ஈவன் எனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டெட் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அவரோட ஹார்ட்டுக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் கொடுத்து அவரோட ஹார்ட்டை திரும்ப அவரே துடிக்கவும் வைப்பாரு. உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு யூசர் கிட்ட போய் அந்த டெவில் ஷூட் சிக்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்.
அண்ட் எனல் கிட்ட இருந்த அந்த அப்சர்வேஷன் ஹாக்கி வச்சு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவில் ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஸோ இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருந்தாரு. ஸோ அப்போதைக்கு அப்சர்வேஷன் ஹாக்கினா நமக்கு என்னன்றது தெரியாது. அப்போதைக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறது தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இருந்து அப்சர்வேஷன் ஹாக்கி வச்சு எனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட் கேட்டகரி கிட்டயோ இல்லைனா இப்போ இருக்க லூஃபி கிட்டயோ ஃபியூச்சர் சைட்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்சர்வேஷன் ஆக்கி இன்னும் அதிகமாக இருக்குது. சாஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட இந்த டெவில் ஃப்ரூட் போச்சு அப்படின்னா அதுவும் சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப ஸ்பீடான ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்சர்வேஷன் ஆக்கி அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட அது போச்சு அப்படின்னா ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவான ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எங்கேனாலும் போகவும் முடியும். ஸோ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே தூரத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரே இடத்துல உட்காந்து கேட்கவும் முடியும். ஸோ எனல் அந்த காட் பொசிஷனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ எங்கேனாலும் போக முடியும், எதனாலும் அழிக்க முடியும், யார் எங்கே பேசினாலும் கேட்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காட் கிட்ட ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா அது காடு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனலோட அப்படியே சேர்ந்து வந்த விஷயம். ஸோ அவரால் இது மட்டும் இல்லாமல் அவரோட வேர்ல்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரிக் கண்டக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த பர்சனை தோக்கடிக்கவே முடியாது. ஸோ ஒன்ஸ் அவங்க ஃபுல்லாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்க்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு ஸ்பீடாக இருப்பாங்க. தப்பி தவறி ஒரு இரும்பு தொட்டிங்க அப்படின்னா கூட தீஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன் வால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தாக்கும். அது தாக்குனது கூட தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருகி கருவாடாக போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பவர் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு எபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அண்ட் அதோட கன்சிடர் பண்ணி இவர் ஒரு வெப்பனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருந்தாரு. அதையும் இதையும் ஒன்று சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் வெப்பன் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டார். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்குது. ஸோ 2nd பொசிஷனில் என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிசருவோட டெவில் ஃப்ரூட் தான். ஐ மீன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஒரு லைட்னிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பவரை நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது நம்ம என்னோட பவரை சொல்கிறேன், ஒரு லைட்னிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரப்பராக இருந்தீங்க அப்படின்னா வேலை செய்யாது அப்படின்றது தான். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனல் மீட் பண்ண லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஆஃப் ரப்பர். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா எனலோட டெவில் ஃப்ரூட் இந்த இடத்துல பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிசாரு, ஹீ இஸ் லைட். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டை விட இதுக்கு மேலே ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. இருக்கிறதுலே ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒன்று லைட்டு தான். ஸோ அப்போ அந்த லைட்னிங்கை விட கிசாருவால் ஸ்பீடாக போக முடியும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இலூஷன்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. இலூஷன்ஸ் மீன்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மாதிரியே இருக்கக்கூடிய வேறு கிசாரு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோஜியா டெவில் ஃப்ரூட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறாரு. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவர் லேசர்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. வெகாபாங் கூட பங்கர் கார்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போகவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல கூட கிசாருவால் போக முடியும். ஏன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிசாருலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று தான். யோசிச்சு பாருங்கள், லைட் ஸ்பீடில் மூவ் பண்ணுவீங்க, லைட் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா கிசாருவால் கிக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்க ஒஸ்ட் ஜென்ரேஷனை கிசாரு போய் ஆக்சுவலாக புள்ளி தான் பண்ணுவார். ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே பவர் லெவலில் அவ்வளோ கம்மி, அட்மிரலுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே வரமாட்டாங்க. ஸோ அப்படி இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒருத்தனை அடிச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரேக் கிட்ட வந்து ஸ்லோ மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பார். எக்ஸ்ட்ரேக்கோட கண் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பக்கம் திரும்பி இருக்க கூட செய்யாது. ஏன் அப்படின்னா அவர் இன்னும் அந்த மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்சப் கூட ஆகலை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிசாரு அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கிசாரு அதுக்குள்ளே இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரேக்கை போட்டு அடிச்சிட்டும் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவரால் மூவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லூஃபியை ரவுண்ட் அப் பண்ணி அடிச்சாரு கிசாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை கிசாரு வந்தாங்க. ஸோ அவங்கள யார் ஒரிஜினல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு தெரியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு கிசாருவை அடிக்க, அதுக்கப்புறம் பார்த்தா கிசாருவே அங்கே கிடையாது. லூஃபியை தனியாக அடிச்சுக்கிட்டு இருக்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தனியாக ஊசா போய் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட்டு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எனலுக்கு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டா இதாகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னாலும் உங்களை யாருமே தொடக்கூட முடியாது. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவ்வளோ ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கலாம். ஸோ 1 செகண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கெட்டில் இருந்தார். அண்ட் அடுத்த செகண்ட் எக்கெட்லேருந்து ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். அண்ட் அங்கேருந்து திரும்ப ஃபுல் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தார். ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு எபிலிட்டி அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம்.
அடுத்ததான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாமி யாமி நோமி தான். ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிளாக் பெய்டோட அந்த டார்க்னஸ் டெவில் ஃப்ரூட். ஸோ இதால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அந்த லைட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுகிட்ட இருக்கிறது இன்ஃபினிட் கிராவிட்டி, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெய்ட் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்கைனுவா இருக்கட்டும், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தொட்டாரு அப்படின்னா அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இதனால தான் இவரால் டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடியிலேருந்து இவரால் எடுக்க முடியுது அப்படின்ற ரீசனும் நமக்கு இன்னும் தெரியல. என்ன ரீசன்னால அவர் எடுக்கிறாரு? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் இருக்கா? ஸோ அதுதான் அந்த பிளட் லைனோட கனெக்டடா, இல்லைனா இவர் அந்த 2 டெவில் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கான ரீசன் இந்த யாமி யாமி நோமியா, இல்லைனா இந்த யாமி யாமி நோமி 2 டெவில் ஃப்ரூட் சாப்பிட முடியும் அப்படின்னா இதுக்கு மாதிரி யாராவது சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் யாருமே சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக அப்போ அது ரீசனாக இருக்காது. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு என்னதான் முழு பவர் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை அவேக்கனிங் ஸ்டேட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான லோஜியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசரை லோஜியா மாதிரியான பாடியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருமா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி நமக்கு இன்னும் எதுவுமே தெரியல. ஒரே ஒரு விஷயத்தை தவிர இந்த டெவில் ஃப்ரூட்டால் எல்லா டெவில் ஃப்ரூட்டையுமே கேன்சலும் பண்ண வைக்க முடியும், லைட்டால் கூட இந்த டெவில் ஃப்ரூட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்றதும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டெவில் ஃப்ரூட் அப்படின்றதும் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பொவாங்கா கூட டெவில் ஃப்ரூட் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்க முடியாது, தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒன்ஸ் அந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னாலே அவ்வளோதான். அதுக்கப்புறமே நீங்கள் ஹாக்கி யூஸ் பண்ணாலும் சரி, என்ன யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஆயிடுவீங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேஞ்சரஸான எபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட இந்த மாதிரி யாமி யாமி நோமியோட டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த யாமி யாமி நோமி வந்தப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி தெரியாது. அதுக்கப்புறமே நம்ம ஹாக்கி பார்த்துட்டோம். ஹாக்கி பார்த்ததுக்கப்புறமேட்டு எதுக்கு இந்த டெவில் ஃப்ரூட் எடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட் எதுக்கு? அதான் ஹாக்கி இருக்குல்ல, ஹாக்கி இருந்தால் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் அடிக்க போகிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹாக்கி வச்சு ஒரு டெவில் ஃப்ரூட் யூசரை அடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லூசி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லூசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவேக்கண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறாரு, நீங்கள் ஹாக்கி வச்சு லூசி அடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் ஒரு அவேக்கண்ட் ஜோவானா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரெக்கவரி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட்டுக்கு வருவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்க ரெக்கவரி ஆகி வந்துருவாங்கல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிளாக் பெய்ட் டெவில் ஃப்ரூட் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட டெவில் ஃப்ரூட் பவரையே ஃபுல்லாக நெகேட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் தான். ஸோ அவங்க பாடியில் உண்மையான பாடியில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஜொவான்னால அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தோ இல்லைனா அந்த அக்ரெசிவோ அந்த ரேஜோ இதெல்லாமே ஜொவான் டெவில் ஃப்ரூட் மூலியமாக வரும். ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வராது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெகேட் பண்ணிடும். அண்ட் நீங்கள் பிளாக் பெய்ட் மாதிரி இல்லாமல் இந்த டெவில் ஃப்ரூட்டை கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால், ஸோ பிளாக் பெய்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு பேசிட்டு அரை மணி நேரம் கழிச்சு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் டக்குன்னு யூஸ் பண்ணுற கேரக்டர் கிட்ட இது போச்சு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டெவில் ஃப்ரூட் தான் இது. ரொம்ப டைம் எடுத்துக்காமல் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட டாப் 5 டெவில் ஃப்ரூட் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு டாப் 5 இருந்துச்சு அப்படின்னா அதேமாதிரி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு இப்போ நம்ம லோஜியா போட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறமே நம்ம ஜொவான் அண்ட் அதுக்கப்புறமேட்டு பேராமிஷியாவுக்கு மூவ் ஆகலாம். ஸோ ஜொவான் போடலாமா இல்லை ஜொவான் தனியாக அதுக்கப்புறமேட்டு மித்திக்கல் ஜொவான் தனியாக போடலாமா அப்படின்றதும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ guys, thanks for watching, thanks for subscribing. Bye everyone, see you soon.